பிரைஸ் லார்ட். வணக்கங்க. இன்னைக்கு ஒரு நம்ம கிறிஸ்தவக்குள்ள இந்த ஜென்ரேஷன் குறித்தும் வருங்காலம் ஜென்ரேஷன் குறித்து சில காரியங்கள் பேச நான் ஆசைப்படுகிறேன். ஒரு அமெரிக்கா தேசத்தில் ஒரு சம்பவம் நடந்துருது. அந்த விஷயமா சில கேள்விகள் நான் நம்ம இந்தியர்களாக கிறிஸ்தவர்களுக்கு வைக்கிற ஒரு கேள்வியாக இது இருக்கிறது. அமெரிக்கா தேசத்தில் ஒரு சிறுவன், ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவன் அமெரிக்கா தேச பிரதமரோட ஒரு காட்சி, ஒரு காணொளி, ஒரு பத்திரிகையாளர் மீட்டிங், ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் பேசுகிறத ஒரு வீடியோ நான் கண்டேன். அங்கே என்ன அந்த மாணவன் சொல்ல வரான்னா, அமெரிக்கா தேசம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் நிறைந்த ஒரு தேசமாக இருக்குது, கிறிஸ்தவர்கள் வாழுகிற ஒரு தேசமாக இருக்குது. அங்கே அடிப்படை கிறிஸ்துவர்கள் தேசம் என்று சொல்லப்பட ஒரு தேசமாக இருக்கு. அங்கே கிறிஸ்துவர்களுக்கு அநேக பாடுகளும் பிரச்சனைகளும் அவமானங்களும் கொலை நடக்கிற காரியங்களும் சமீபத்தில் சார்லி கிரேக் என்று ஒரு மனிதனை கொன்றாலும் நம்ம பார்த்தோம். இப்போ சில வாரத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு சிறு பையன் பத்திரிகையாளர் முன்பதாக அவன் தன் ஸ்கூல் படிக்கிற ஒரு நடந்த காரியத்தை குறித்து அவன் சொல்லுகிறான். அந்த பள்ளிக்கூடத்தில் தேவனுக்கு விரோதமான ஒரு பாடம் எடுக்கிறாங்க. ஷாடோன் புக்குன்னு என்று ஒரு பேர், அந்த பள்ளிக்கூடத்தில் ஷாடோன் புக் என்று அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கர்த்தருக்கு விரோதமான தன் உணர்ச்சிகளுக்கு குறித்து போதிக்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறது. உணர்ச்சியை போதிக்கிற ஒரு புத்தகமாக இருக்கிறதுனால அந்த மனிதன், அந்த பையன், சிறு பையன், 5ஆவது வகுப்பு படிக்கிற பையன் தன் நண்பரோடு அந்த புக்கை குறித்து சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுகிறான். இது நம் தேவனுக்கும் வேதத்துக்கும் புறம்பான ஒரு புத்தகமாக இருக்குது. ஷாடோன் என்ற புத்தகம் இது உணர்ச்சிகள் தூண்டுகிற இந்த உலக பிரகாரம் காரியங்களை, நம்ம ஆசைகள் தட்டி எழுப்புகிற பாவத்துக்குரிய சம்மந்தப்பட்டது போல இந்த புத்தகம் இருக்குது. இது கர்த்தருக்கு விரோதமான புத்தகமாக இருக்குது, வேதத்துக்கு விரோதமான ஒரு புத்தகமாக இருக்குது என்று என் மாணவனுடன் பகிர்ந்து கொண்டேன் என்று அவன் அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் அவன் சொல்லி கொண்டு வருகிறான். அமெரிக்கா தேச பிரதமர் ட்ரம்ப் முன்பதாக பேசுகிறார். ஒரு சிறு பையன் தேவனுக்கு வைராகம் பாராட்டுகிறவனுக்கு கர்த்தர் தருகிற ஒரு பரிசாக சொல்லலாம். இல்லை அவனை குப்பையிலேருந்து எடுத்து அவனை ராஜாக்கள் முன்பதாகவும் ஆசாரிகள் முன்பதாக அமர வைக்கிற தேவன் என்றும் சொல்லலாம். தேவனுக்கு அவன் சிறு வயதில் அவன் காண்பித்த அந்த வைராக குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன். அப்பொழுது அந்த சிறு பையன் தன் பெற்றோர்களோட போய் அவன் பேசுகிறான். தன் தாய் தகப்பனோட இப்படியாப்பட்ட ஒரு புத்தகம் இருக்குது, இது உணர்ச்சிகள் தூண்டி எழுப்புகிற போதிக்கிற ஒரு புத்தகமாக இருக்குது, இது கொடுத்து அவன் பெற்றோர்களுக்கு சொல்லும்போது பெற்றோர்கள் தன் ஸ்கூலில் அது குறித்து அங்கே இது சரியான காரியம் இல்லை என்று சில வார்த்தைகள், வாக்குவாதங்கள் இதில் பேசி ஸ்கூலில் கடந்து போனார்களாம். அதுக்கு பிறகு அந்த ஸ்கூலில் இருக்கிற இவர்களை தரக்குறைவாகும், இவர்களை ஒரு அவமதிக்கத்தக்கதாக ஒரு நடத்தைகள் செய்து அந்த ஸ்கூலில் இருக்கிறவர்களும் அந்த ஸ்கூல் மாணவர்களை இவர்கள் கேலியாகவும் அவர்களை ஒரு மனஸ்தாபுக்கு ஒரு வேதனைக்கு தள்ளப்பட்ட அந்த 5ஆம் வகுப்பு படிக்கிற பையன், 12 வயது நிரம்பின பையன் தன் இடையில கொண்டு அவன் வருத்தப்பட்டு தன் பிரதமரோடு அவன் இந்த காட்சி அவன் பேசுகிறான். நான் எதுக்காக இந்த விஷயம் சொல்ல வருகிறேன்னா, ஒரு அமெரிக்கா தேசத்தில் அநேக செழிப்பு மூலியமாக அநேக அங்கே இந்த நவீன காலத்தில் பயங்கரமான மோசமான ஒரு சூழலும் பாவங்கள் நிறைந்த ஒரு தேசம் அமெரிக்கான்ற நம்ம அது குறித்து நான் அதிகம் சொல்ல தேவை, சில பேர் நீங்கள் அறிந்திருப்பீங்க. அந்த தேசத்தில் அந்த சிறு பையன் இன்றைக்கு தேவனுக்காக அவன் வைராகம் பாராட்டி நிமித்தமாக தன் சகோதரனோடு கர்த்தர் குறித்து சொல்லி தன் வேதத்தை குறித்து விரோதமான இந்த புத்தகமாக இருக்குது என்று சொல்லி அவன் அந்த ஸ்கூலில் அவன் அவமதிக்கப்பட்டு புறமே தள்ளப்பட்டு அவனை கேலி கூத்தலாக்கி நின்றார். அந்த அவமானம் அந்த சகித்துக்கொண்டான் கிறிஸ்துவுக்காக அந்த சிறு வயதில்.
அந்த பெற்றோர்கள் குறித்து நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த பெற்றோர்கள் தன் பிள்ளையை கரெக்டாக தேவன் குறித்து பயபக்தி பக்தி உள்ளவனாக தேவனுக்கு நேராக வழி நடத்தும் விதமா, அந்த சிறு வயதில தேவன் குறித்து அந்த பையனுக்கு ஒரு பக்தியும், தேவனை குறித்த அன்பும், தேவனை குறித்து அறிந்திருக்க ஒரு ஞானத்தையும் அறிவும் பெற்றுக்கொண்டிருந்த ஒரு மகனை குறித்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை சரியான வழியில் வழி நடத்தியிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக நம்ம பிள்ளைகளை நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து எப்படி நம்ம வழி நடத்துகிறோம்? இன்றைக்கு நம்ம ஜென்ரேஷனே சில தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமோ இல்லையோ தெரியல. அவரு செவி சாய்த்து அவர் கட்டளைகள் கைக்கொண்டு நடக்கிறோமோ தெரியல. நம்மளே சில சோர்ந்து நடக்கிறோம். வேதத்துல ஏசாயா 43 அதிகாரத்துல இவ்விதமா சொல்லுகிறது. 2வது வசனம் நினைக்கிறேன். மங்கி அறிகிற திரிய அன்னைய விடுகிறது என்றார். ஒருவேளை நம்ம மங்கி அறிகிற தெரியாம இருக்கலாம். ஆனால் அன்னைய விடுகிற தேவன் அவர் அல்ல. இன்றைக்கு நம் பிள்ளைகளை கிறிஸ்துக்குள் வயிறாக நம்ம வழி நடத்தணுமா, இல்லை நல்ல பெரிய பெரிய ஸ்கூல், பணக்கார ஸ்கூல்லையும், நல்ல இங்கிலீஷ் எஜுகேஷன் இருக்கிற ஸ்கூல்லையும் எவ்வளோ லட்சம் செலவுனாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை என்று நம்ம அப்படியாப்பட்ட பள்ளிகளில் சேர்த்து நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை, நம்ம பிள்ளைகள் இந்த உலக பிரகாரம் ஞானத்தை குறித்து அறிவாளிகளாக இருக்கணும் என்று சிந்தித்து நம்ம அந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம சேர்க்கிறோமா, அந்த பள்ளிக்கூடம் ஸ்கூல் எப்படியாப்பட்டதாக இருக்குன்னு சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகள் நாணயமான இருக்கணும். உலகத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு பெரிய ஒரு அதிகாரியும், பெரிய ஒரு செழிப்பும், ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கணும் என்று நம்ம ஆசைப்படுறோம். நல்ல ஞானத்தில் அறிவிலும் நாம் பெருக வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். அது கூட நம் தேவனை குறித்து எந்த அளவுக்கு அவன் பக்தி குறித்து, தேவனை குறித்து நம்ம அவனுக்கு போதிக்கிறோம், கற்றுக் கொடுக்கிறோம், வழி நடத்தும் என்று நாம் சிந்தித்து பார்க்குறோம். அந்த அமெரிக்கா தேசம் ஏன்னா இந்தியாவில அதிகம் வருமானாக்கா அந்த அளவுக்கு ஒரு தவறான மோசமான அமெரிக்காவுக்கு ஒப்பிட்டு பார்த்தா இந்தியா ஓரளவுக்கு பரவாயில்ல தான். ஒருத்தனுக்கு ஒருத்தி என்று வாழுகிற ஒரு பண்பாடு உள்ள ஒரு தேசமாக இருக்கிறது. அமெரிக்கா எப்படி இருக்குமானா இருக்காது, நிச்சயம் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு 2.5 மணி இருக்கலாம். சிந்தித்து பாருங்கள். அப்படியாப்பட்ட தேசத்தில் ஒரு சிறு பையன் தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு வார்த்தைக்கு விரோதமாக புறம்பே தள்ளுகிற ஒரு புத்தகத்தை நம்ம வாசி நம்ம பின் ஃபியூச்சரில் நம்ம லைஃப் எப்படி இருக்குன்ற இந்த காலத்தை அவன் சிறு வயதை அவன் வயிறாக பாராட்டுனா, இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் சரியாக நம்ம வழி நடத்தும் சிந்தித்து பாருங்கள். அந்த வீடியோ பார்த்ததுனால அந்த காட்சி நிமித்தமாக நான் என் இதயத்தில் நான் தொடப்பட்டேன். எவ்வளோ ஒரு தேவனை குறித்த ஒரு பக்தி, இந்த வயதில் அந்த தேவனை குறித்த பக்தி என்னன்னா, சார்லி கிரேக் போல இவனும் ஒரு சுவிசேஷக்காரனாக தேவனுக்கு ஊழியக்காரனாக வருவான் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். அவனை ஆசீர்வதிக்கிறேன். நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம கவலைப்படுவோம். நம்ம பிள்ளைகளை குறித்து எச்சரிக்கையாக இருப்போம். இந்த காணொலி இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக இது நான் அர்ப்பணிக்கிறேன். தேவநாம மகிமைக்காக இது யாரோட மனசு புண்படுத்தோ